வணக்கம். தமிழ்நாட்டுக்கு அடுத்த 72 மணி நேரம் ரொம்பவே முக்கியமானதா இருக்க போகுது. என்ன நடக்க போகுது? நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் இந்த விரிவான அலசல்ல பார்க்கலாம் வாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அடுத்த சில நாட்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பர் 72. ஏன் இந்த நம்பர் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. அடுத்த 72 மணி நேரத்துக்கு தமிழ்நாட்டுல பரவலான மழை இருக்க போகுது. இந்த மழை நிகழ்வு இன்னைக்கு, அதாவது ஜான்வரி 24ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. இந்த மழைப்பொழிவை நாம 4 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். அப்பதான் உங்க பகுதியில என்ன நடக்கும், எப்போ நடக்கும்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். முதல் கேள்வி, திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பரவலான மழைக்கு என்னதான் காரணம்? அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு காரணம் இரு காற்று இணைவு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 2 பெரிய காத்து மண்டலங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. அப்படி மோதும்போது ஈரப்பதமுள்ள காத்து வேகமா மேல எழும்பி குளிர்ந்து பெரிய மழை மேகங்களா உருவாகுது. இதுதான் இந்த மழைக்கான ஒரு என்ஜின் மாதிரி செயல்படுது. சரி, இந்த மழை மேகங்கள் எப்படி நம்ம மாநிலம் முழுக்க பயணிக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாளா அதோட பாதையை நாம இப்ப கண்காணிக்கலாம். இந்த 4 நாள் பயணத்தை பாருங்க. கடலோரத்துல ஆரம்பிச்சு மெதுவா உள் மாவட்டங்களுக்கு பரமி அதோட உச்சத்தை அடைஞ்சு அப்புறம் மெதுவா வெளியேற போகுது. இது ஒரு தெளிவான பயணத்திட்டம். ஜனவரி 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, வடகடலோர மாவட்டங்கள்லயும் டெல்டா பகுதிகள்லயும் ஒரே நேரத்துல மழை ஆரம்பிக்குது. நேரம் போக போக மழையோட வேகம் அதிகமாகி சில சமயம் கனமழையாவும் பெய்யும். சாயங்காலத்துக்குள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை பரவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஜான்வரி 25ஆம் தேதி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியம். மழை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பரவிடும். சொல்லப்போனா இந்த மழை அமைப்பு அதோட முழு வீச்சுல இருக்க போற நாள் இதுதான். மேற்கு மாவட்டங்கள்ல கூட மழை நல்லாவே தீவிரமடையும். இப்ப ஒரு முக்கியமான பகுதிக்கு வர்றோம். கனமழை எச்சரிக்கை. கனமழைன்னு பொதுவா சொன்னாலும் அது ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி இருக்கும், நாம என்ன எதிர்பார்க்கணும்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மழை தமிழ்நாடு முழுக்க பரவலா பெய்யும். ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பெய்யாது. உங்க ஊர்ல கனமழையா இருக்கலாம், ஆனா ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உங்க நண்பர் ஊர்ல மிதமான மழையா இருக்கலாம். இந்த ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. உங்க பகுதி எதுன்னு பார்த்து மழை எப்போ உச்சக்கட்டத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. வடகடலோரத்துல ஆரம்பிச்சு டெல்டா, அப்புறம் மேற்கு, தெற்கு மாவட்டங்கள்னு படிப்படியா மழையோட தீவிரம் நகர்றத நீங்க பார்க்கலாம். இந்த வானிலை அறிவிப்புகள் எப்படி மக்களை, குறிப்பா விவசாயிகளோட வாழ்க்கைய நேரடியா பாதிக்குதுன்னு பாருங்க. நேத்து தான் கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சோம், இன்னைக்கு தண்ணி நிக்குமேங்கிற இந்த மாதிரியான கவலைகள் ரொம்பவே யதார்த்தமானது. ஆக வானிலை ஆய்வாளர்கள் சொல்ற முக்கியமான அறிவுரை இதுதான். தேவையில்லாம பதட்டப்பட வேண்டாம், ஆனா அதே சமயம் அடுத்த சில நாட்களுக்கு தேவையான எல்லா முன்னேற்பாடுகளோடவும் தயாராக இருங்க. சரி, இவ்ளோ நேரம் மழை எப்படி வரும், எங்க பெய்யும்னு பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி, இதெல்லாம் எப்ப முடியும்? மழை வர்றது போலவே அது விலகிறதும் படிப்படியாதான் நடக்கும். இந்த மழை அமைப்பு திங்கட்கிழமை, அதாவது ஜனவரி 26 மதியம் வடக்கிலிருந்து விலக ஆரம்பிக்கும். அப்புறம் மாலை டெல்டா பகுதிகள்ல இருந்து விலகி செவ்வாய்க்கிழமை காலைக்குள்ள மேற்கு, தெற்கு மாவட்டங்களையும் விட்டு முழுமையா வெளியேறிடும். சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு 72 மணி நேர மழை நிகழ்வு. இதுக்கு காரணம் இரு காற்று இணைவு. ஜனவரி 25, 26 தேதிகள்ல மழை உச்சகட்டத்துல இருக்கும். அப்புறம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி படிப்படியா விலகிடும். நாம செய்ய வேண்டியது எல்லாம் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பீதி அடையாம தயாராக இருக்கிறது தான். இதெல்லாம் முடியும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. ஜனவரி இறுதியிலேயே இப்படி ஒரு பரவலான மழை நிகழ்வு நடக்குதுன்னா, வரப்போற கோடை காலத்திலயும் இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம எதிர்பார்க்கலாமா? இது நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.